ஒரு அரசர் ஒரு போட்டி வைக்கிறாருங்க. இந்த கோட்டையோட கதவுங்களை கையால் தள்ளி திறக்கணும், வெற்றி பெற்றவங்களுக்கு நாட்டினுடைய ஒரு பகுதி தானமாக கொடுக்குறேன், ஆனால் தோத்தா அவங்களுடைய கைகள் இரண்டுமே வெட்டப்படும் சொல்லி அறிவிக்கிறாருங்க. கை போகுதுன்னா யாருக்கு எந்த இடம் கிடச்சி என்ன புண்ணியம் இல்லைங்களா? அதனால் யாருமே வரலை. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வரான். அப்போ அவங்ககிட்ட கோட்டை காவலர்கள் கேட்குறாங்க, ஏன்பா போட்டிக்கு வந்திருக்கிறியே, 2 கையும் போயிடுச்சுன்னா நீ எப்படி வாழ்வ, உன்னுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, கைதானு போவோம், உயிரோன்னு போவாதீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இளைஞன் கையை வச்சு திறக்கும்போது கதவு உடனே திறந்துடுது. கோட்டை கதவுகளில் தாழ்பால் கிடையாது, அதனால அந்த கதவு உடனே திறந்துடுது. அந்த பையனுக்கு நாட்டில் ஒரு பகுதியை தானமாக கொடுக்குறாங்க. பல பேர் எங்க ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சோம்னா தோத்துருவோமோ, இழந்துடுவோமோ, நம்மால் முடியுமா, இந்த மாதிரி பயத்தால் எந்தவித செயலுக்கு முயற்சி செய்யாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதனால பயம், தயக்கம், சந்தேகம் இதை அப்படியே ஒதுக்கிட்டு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்குங்க.